ஆர்ப்பாட்டம் ஆர்ப்பாட்டம் நீதிபதி பணியிடங்கள் குறிப்பிட்ட ஒரு சாதிக்கு குறிப்பிட்ட ஒரு சங்கத்திற்கு குத்தகை கல்ல பகுதியான வழக்கறிஞர்கள் எல்லா சமூகத்தில் இருக்கும் போது குறிப்பிட்ட ஒரு சாதிக்கு குத்தகைக்கா நீதிபதி பதவி எஸ்சி எஸ்டி ஓபிசியில் பகுதியான வழக்கறிஞர் நீதிபதியாக முடியாதா? சென்னை உயர் நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதியை கேட்கின்றோம். நீதிபதி பணியிடங்களில் ஆசியாவில் பெரிய சங்கம் எம்எச்ஏவுக்கு இடமில்லை. எம்எச்ஏவில் இருக்கின்ற பகுதியான வழக்கறிஞர்கள் நீதிபதிகள் நியமனத்தில் பரிசீலிக்க மறுப்பதையே ஏற்க மாட்டோம். கொலிஜியத்தின் முடிவினை ஏற்க மாட்டோம். சமூக நீதிக்கு எதிரான நீதிபதிகள் நியமனத்தை ஏற்க மாட்டோம். உறுதிப்படுத்து நீதிபதிகள் நியமனத்தில் சமூக நீதியை உறுதிப்படுத்து. பெண்களுக்கு சிறுபான்மையினருக்கு நீதிபதிகள் நியமனத்தில் பிரதிநிதித்துவத்தை உறுதிப்படுத்து. முன்னாடி போயிடுறேன். மூத்த வழக்கறிஞர்களே, இளம் வழக்கறிஞர்களே, பெண் வழக்கறிஞர்களே, ஊடகவியல் நண்பர்களே, பொதுமக்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை கூறிக்கொள்கிறேன். வாழ்க்கராஜ் அவர் தலைவராக இருந்தார். எம்ஐசி தலைவராக இருக்கும்போது இதே அப்பாயின்மெண்ட் சம்பந்தமா நாங்கள் போராட்டங்களை சொன்னார். ஒரு முக்கியமான விஷயத்தை தலைமை நீதிபதிக்கு கூறிக்கொள்ள விரும்புகிறோம். We want to call a state as a state. வழக்கறிஞர்கள், நீங்கள் உங்களுடைய அப்பாயின்மெண்ட் ப்ராசஸ்ல நீங்க உங்களுடைய சுயநலத்தோடு நடந்து கொள்கிறீர்கள் என்பதை வெட்ட வெளிச்சமாக தெரிந்த பின்னால் வழக்கறிஞர்கள் சும்மா இருக்க மாட்டார்கள். என்ன ஒரு நியூஸ் வருதுன்னா, தலைமை நீதிபதி அவர்கள் ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை சேர்ந்த 5 நபர்களை லிஸ்ட் வச்சிருக்காருன்னு ஒரு நியூஸ் ஒரு 2 மாதமாகவே பரவி கொண்டிருக்கிறது. இதுதான் ரொம்ப ஷாக்கிங். ஒரு நீதிபதியாக இருக்கக்கூடிய ஒரு நபர், அவரை தலைமை நீதிபதியோ மற்ற நீதிபதிகளோ கொலீஜியத்தில் இருக்கிறவங்க தன்னுடைய சமூகத்தை சேர்ந்தவர்களை பெரும்பான்மையாக தேர்வு செய்கிறார்கள் என்றால் அவர்கள் அரசியல் சட்டத்தை மீறுகிறார்கள் என்ற அர்த்தம். முழுமையாக மீறுகிறார்கள் என்ற அர்த்தம். ஜாதி வெறியை தூண்டுகிறார்கள் என்ற அர்த்தம். உச்ச நீதிமன்ற நீதிபதிகளாக வருபவர்கள் ஜாதி மத இன உணர்வுகளை கடந்தவர்களாக இருக்க வேண்டும். அப்போதுதான் மக்களுக்கு ஒரு நேர்மையான நீதியை அவர்கள் வழங்க முடியும். ஆனா நீங்க வழக்கறிஞர்களை நீதிபதியாக நியமிக்கும் போதே நீங்கள் உங்களுடைய ஜாதிய உணர்வு, உன் சொந்தக்காரனா, உன் மாமனா, உன் மச்சானா, உன் ஜூனியனா என்று பார்த்து அவருடைய திறமையோ தகுதியோ பார்க்காமல் நீங்கள் நியமித்தீர்கள். நீதியை தேடி வரக்கூடிய கோடிக்கணக்கான இந்திய மக்களுடைய கதி என்ன என்பதுதான் கேள்வி. இந்த அடிப்படையிலே தான் கடந்த ஒரு 15-20 வருடங்களாக சென்னை உயர் நீதிமன்றத்தில் ஒவ்வொரு தடவையும் நீதிபதிகள் நியமனத்தில் பிரச்சனைகள் எழுந்த போது
மிகப்பெரிய போராட்டங்கள் எழுந்திருக்கிறது. இதனை தற்போது இருக்கக்கூடிய தலைமை நீதிபதி தெரிந்து கொள்ள வேண்டும். ஒரு நீதிபதிக்கு எதிராக நாங்கள் டெல்லிக்கு ஓடிப்போ என்று கோஷம் போட்டுக்கொண்டு உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதியை வாழ்க்கராஜன் தலைமையிலே சென்று பார்த்தோம். இந்த சரித்திரத்தை தற்போது இருக்கக்கூடிய தலைமை நீதிபதி புரிந்து கொள்ள வேண்டும். ஒண்ணு. இரண்டாவது விஷயம் என்னன்னா, இந்த விஷயத்துல எம்ஐசியோ டபிள்யூஎல்ஏயோ உமன் லாயர்ஸ் அசோசியேஷனோ எம்பிஏயோ யாரும் வாய் மூடிக்கொண்டு இருக்க முடியாது. இந்த போராட்டத்தில் அடுத்த கட்டமாக உடனடியாக எம்ஐசியினுடைய விசேஷ பொதுக்குழு கூட்டப்பட்டு இன்னைக்கு மதுரையில வந்து வாய்ப்பாடு அனௌன்ஸ் பண்ணிட்டாங்கல்ல, அடுத்த வாரம் இந்த நிலை தொடருமானால் நாமும் வந்து நீதிமன்ற புறக்கணிப்பை ஆரம்பிக்க வேண்டும் என்பது நாம் இந்த கூட்டத்தின் வாயிலாக முடிவை எடுக்க கொண்டிருக்கிறோம். எனவே மோகனகிருஷ்ணன் அவர்களுக்கும் செயலாளர் ஏனைய சங்க நிர்வாகிகளுக்கு நாங்கள் கேட்பதெல்லாம், உங்களுடைய விசேஷ பொதுக்குழுவை உடனே கூட்டுங்கள். கூட்டி இந்த மாதிரி ஒரு நிலை இருந்தால் உடனே இந்த லிஸ்ட கைவிட்டு அனைத்து வழக்கறிஞர் சங்கங்களையும் கலந்து ஆலோசித்து வெளிப்படையாக திறமையானவர்களை, பெண் வழக்கறிஞர்களை, சமூகத்தில் பின்தங்கிய பல்வேறு பகுதியை திறமையானவர்களை நீதிபதியாக நியமிக்க ஒரு நேர்மையான செயல்முறையை உருவாக்குங்கள் என்று இந்த கூட்டத்தின் மூலம் கேட்டுக்கொள்கின்றோம். இந்த 5 நீதிபதிகள் பட்டியலை நீங்கள் கைவிடாவிட்டால் சென்னை உயர்நீதிமன்றத்திலும் தமிழ்நாடு முழுவதிலும் நிரந்தரமான போராட்டங்கள் வெடிக்கும் என்பதை கூறி இந்த கூட்டத்தில் கலந்து கொண்ட அனைத்து மூத்த வழக்கறிஞர்களுக்கும் வழக்கறிஞராக உட்பட இளம் வழக்கறிஞருக்கும் பெண் வழக்கறிஞருக்கும் அனைவருக்கும் நன்றியை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். உயர் நீதிமன்றத்திற்கு நீதிபதிகள் நியமனம் சம்பந்தமாக மிகப்பெரிய பிரச்சனைகள் நிலவுவது கடந்த 2 மாதமாகவே மிக முக்கியமாக நாங்கள் வந்து ஒரு ஸ்பேடாக சொல்ல நினைக்கிறோம். சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி அவர்கள் 5 நீதிபதிகள் பட்டியலை வைத்துள்ளார் என்றும் அது அவருடைய சமூகத்தை சார்ந்த நபர்கள் என்றும் கூறப்படுகிறது. நாங்கள் வழக்கறிஞர்கள் எந்த சமூகத்துக்கும் எதிரானவர்கள் அல்ல, அனைத்து சமூக மக்களுக்கும் நல்லரோடு வாழ வேண்டும் என்று விரும்புகிறவர்கள், பொது உடைமையை விரும்புகிறவர்கள். நாங்கள் என்ன சொல்கிறோம் என்றால், தமிழ்நாட்டிலே மூலை முடுக்குகளுக்கு கிராமங்களிலிருந்து கற்று வந்த எல்லா சமூகத்தைச் சேர்ந்த ஆயிரக்கணக்கான வழக்கறிஞர்கள் இருக்கிறார்கள். இந்த மாநிலம் மற்ற மாநிலத்தை போல அல்ல. கிராமங்களிலிருந்து எல்லா ஒடுக்கப்பட்ட சமூகங்களிலிருந்தும் தாழ்த்தப்பட்ட சமூகத்திலிருந்தும் பெண்கள் மத்தியிலிருந்தும் வந்து திறமையுள்ள பல்வேறு வழக்கறிஞர்கள் சென்னை உயர்நீதிமன்றத்திலும் கீழ் நீதிமன்றத்தில் இருக்கிறார்கள். எனவே நீங்கள் சமூக நீதியை பின்பற்றி இதுவரை பிரயோஜனம் கொடுக்காத பல்வேறு சமூக வழக்கறிஞர்களுக்கு, குறிப்பாக பெண் வழக்கறிஞர்களுக்கு, ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சார்ந்தவர்களுக்கு, சிறுபான்மை சமூகத்தை சார்ந்தவர்களை பிரயோஜனப்பட்ட அளவில் ஒரு நேர்மையான சிறந்த தெளிவான முறையில் வெளிப்படையாக நீங்கள் எல்லா வழக்கறிஞர் சங்கங்களையும் எம்ஐசிஏ, டபிள்யூஏ, எஸ்பிஏ, அசோசியேஷன், மற்ற சங்கங்கள், பார் கவுன்சில் எல்லாரையும் அழைத்து பேசி திறமையான நபர்களை நிலைநாட்டும் வகையில் நீங்கள் கடைபிடித்து இந்த நியமன லிஸ்ட்டை அனுப்ப வேண்டும். அவ்வாறு அனுப்பாமல் ஒரு குறிப்பிட்ட சமூகத்திற்கு பெரும்பான்மை நபர்களை நீங்கள் பரிசீலித்து அனுப்பினீர்களானால் மிகப்பெரிய போராட்டம் வெடிக்கும். ஏற்கனவே வந்து மதுரை உயர்நீதிமன்றத்திலே அவர்கள் வந்து நீதிமன்ற புறக்கணிப்பு அறிவித்து உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் மிகப்பெரிய போராட்டத்தை அறிவிப்போம். இதை நாங்கள் தலைமை நீதிபதிக்கும் சென்னை உயர்நீதிமன்ற நேர்மையான நியமனத்தை செய்யுங்கள், சமூக நீதியை கடைபிடியுங்கள், அனைத்து சமூகத்தினரும்